கலீல் ஜிப்ரானுடைய கவிதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வந்தது. உங்களுடைய குழந்தைகள் உங்கள் வழியாக வந்தவர்களே தவிர உங்கள் மூலமாக வந்தவர்கள் அல்ல. நாம் பெற்றெடுத்திருக்கிற குழந்தைகள் நம்ம வழியா வந்திருக்காங்களே தவிர அவர்களுடைய மூலம் நாம் அல்ல என்று சொன்ன கலீல் ஜிப்ரானுடைய கவிதை தான் இந்த தலைப்பை பார்த்தவுடன் எனக்கு நினைவுக்கு வந்தது. திட்டமிடுவதற்கு தோற்கலாம், ஆனால் திட்டமிடுவதற்கே தோற்றுவிட்டு அமர்ந்திருக்கிற எதிரணியை சார்ந்தவர்கள் அவர்கள் இந்த தலைப்புக்காக திட்டமிட தொடங்கினார்கள். கடைசியில முடிக்கும் போது என்ன பேசுறோன்னு தெரியாம முடிச்சிட்டு போனாங்க. அவங்க பேசினதை பார்த்த பிறகு எனக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. திணிக்கப்படுவதையே விருப்பமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள், அவ்வளவுதானே. இவங்க சாபத்தையே வரமா நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு விருப்பப்படுற மாதிரி வாழணும்னு நினைச்சாங்க, முடியல, திணிக்கிறதையே விருப்பமா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு வேணும்னா சொல்லலாம். எது விருப்பம் எது திணிப்பு என்பது தெரியாமலேயே பேசிவிட்டு போனார்கள். இந்த இளமைங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இளமையில தாங்க தலை செய்ய முடியும், இளமையில தாங்க விதவிதமான வடிவங்களை வச்சுக்க முடியும், இளமையில தான் கூந்தல் இருக்கும் விரிச்சு போட முடியும், இளமையில தாங்க விரும்பின மாதிரி எல்லாம் ஆடைய டைட்டா கட்டி போட்டுக்க முடியும். தளர்ந்து போன உடை, என் இடுப்பு வேட்டி கூட என் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்ற முதுமேல நாம எதையுமே செயல்படுத்த முடியாது. இளமைங்கிறது அவ்வளவு சிறப்பு. ஆடி எழும் நாகமதை அடிமிதிக்கும் காலம். ஒரு பாம்பு ஓடி வருதுன்னா கூட அதை போய் தாண்டி மிதிச்சு தடுத்து நிறுத்தி கையில தூக்கி நிறுத்துற பருவம் இளமை பருவம். திரும்ப வராத ஒரு அற்புதம் அந்த இளமைக்கு இருக்குது. அதனாலதான் நான் முத்துக்குமார் சொன்னார், பளபளக்கிற பகலா நீ, படபடக்கிற அகலா நீ, அனலடிக்கிற துயிலா நீ, முகிலே முகிலா நீ, மழையடிக்கிற முகிலா நீ, திமிரடிக்கிற திகிலா நீ, மணலடிக்கிற அகிலா நீ, முள்ளா மலரா நீ, சூடாக இல்லை என்றால் இரத்தத்தில் வேகம் இல்லை, வேகத்தோடு செயல்படுகிற காலம் இளமை காலம். பழம் விடுவதையும் காய் விடுவதையும் குழந்தைகள் வெறும் விரல்களில் மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள். பழம் விடுவதையும் காய் விடுவதையும் குழந்தைகள் வெறும் விரல்களில் மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள். பெரியவர்களாகிய நாம் தான் மனங்களில் வைத்திருக்கிறோம். அதை கொண்டு போய் அந்த குழந்தைக்கு திணிக்கிறீர்கள். அந்த குழந்தை விருப்பப்பட்டது போல பள்ளிக்கூடத்திலே வாழுகிறது. டிஃபன் பாக்ஸை திறந்த உடனே இன்னாருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதிலே தொடங்குகிறது பெற்றோரினுடைய திணிப்பு. அந்த குழந்தை அதால செயல்படுத்த முடியல, எப்படி வாழறதுன்னு தெரியல. அனுபவம் தான் வாழ்க்கை. இந்த வார்த்தை சென்ற நூற்றாண்டோடு போய்விட்டது. சிறிய பெரிய இந்த ரெண்டு சொல்லையும் ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்களேன். சிறியங்கிற சொல்லுக்குள்ள என்ன ரீ போடுறோம்? சின்ன ரீ தானேங்க போடணும், ஆனா பெரிய ரீ போடுறோம் இல்லையா? பெரியங்கிற சொல்ல யோசிச்சு பாருங்க, பெரிய ரீ தானேங்க போடணும், ஆனா சின்ன ரீ போடுறோம். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான். பெரிய மனிதருக்குள்ளும் சின்ன விஷயங்கள் இருக்கும், சின்னவர்களுக்குள்ளும் சாதனைகள் இருக்கும்.